ஹலோ கைஸ், வெல்கம் டு யூவி டிவி. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சாம்பியன்ஸ் லீக் மேட்ச் டே 6ஓட ப்ரிடிக்ஷன்ஸ் தான். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மேட்ச் டே 6ல் நிறைய மேட்சஸ் இருக்குது. பட் நம்ம ஹைலைட்டாக ஒரு 6 ஃபிக்சர்ஸ் மட்டும் தான் கவர் பண்ண போகிறோம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா அட்லாண்டா விசஸ் செல்சி. ஸோ இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா அட்லாண்டாவில் நடக்குது. ஸோ செல்சியை இன்வைட் பண்ணுறாங்க அவங்க ஹோம் ஸ்டேடியம்க்கு. செல்சி ஒரு நல்ல ரெக்கார்டு வச்சுருக்காங்க இட்டாலி டீம் அகெயின்ஸ்டாக. அதே மாதிரி அந்த அதர் ஹேண்ட் அட்லாண்டா ஹோமில் ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா ஒரே தடவை தான் தோற்றுருக்காங்க லாஸ்ட் 9 மேட்ச்சில். மிச்சம் 4 மேட்ச் வின்னு, 4 மேட்ச் ட்ரா. ஸோ அவங்களுமே ஒரு நல்ல ஃபார்மில் இருக்காங்க. ஸோ செல்சி அண்ட் அட்லாண்டா ஈக்குவல் பாயிண்ட்ஸில் தான் இருக்காங்க. ஒரு 10 பாயிண்ட்ஸில் இருக்காங்க ரெண்டு பேருமே. ஸோ இந்த மேட்ச்சில் பிளேயர் டு வாட்ச் பார்த்தீங்கன்னா அட்லாண்டாலேருந்து லுக்மேன். அதே மாதிரி லாஸ்ட் மேட்ச் செல்சிக்கு நல்லா விளையாண்டது எஸ்டோவோ. ஸோ அவரு இந்த மேட்ச் நல்லா ஆடுவாராக பார்ப்போம். ஒரு யங்ஸ்டர், ஸோ பயங்கரமாக ஃபார்மில் இருக்கார். ஸோ அவரையும் பார்க்கணும். அதே மாதிரி அவங்களோட இன்ஜுரிஸ் பார்த்தீங்கன்னா கோல் பாமர் இந்த வருஷம் ஃபுல்லாக ஏதோ இன்ஜுரிஸ் இன் அண்ட் அவுட்டில் தான் இருக்கார். ஸோ அவருமே இந்த மேட்ச் அவுட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அவர் ஆடுவாரா மாட்டாரான்ட்டு. ஸோ அது ஒரு பெரிய லாஸ். அதே மாதிரி அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா கைசேடோ. ஸோ லாஸ்ட்டாக ஒரு ரெட் கார்டு வாங்கியிருந்தார் ஆர்சனலுக்கு அகெயின்ஸ்டாக. ஸோ அவர் இப்போ டீமில் பேக்கு. ஸோ அதனால் மிட்ஃபீல்டு ஒரு வழியாக சார்ட்டடாக தான் இருக்கும். ஸோ நல்ல மேட்ச் அட்லாண்டாவும். ஸோ என்னோடய ப்ரிடிக்ஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸ் மேட்ச் தான். பட் செல்சி வில் த்ரூன்னு நினைக்கிறேன். செல்சி வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் மிராக்கிளும் நடக்கலாம். ஸோ இந்த மேட்ச் பார்க்கணும். இன்றைக்கி நைட் 1:30 மணிக்கு ஆரம்பிக்குது. அடுத்த மேட்ச் பார்த்தீங்கன்னா பார்சிலோனா ஃப்ராங்க்ஃபர்ட்டை கேம்ப் நோவுக்கு இன்வைட் பண்ணுறாங்க. ஸோ பார்சிலோனா இப்போ தான் செல்சி கிட்ட அடி வாங்கிட்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி ரொனால்டோ அராகோ ஒரு ரெட் கார்டு. ஸோ அவங்க டிஃபென்ஸுமே கொஞ்சம் வீக்காக தான் இருக்கும். பட் ஃப்ராங்க்ஃபர்ட் அவ்வளோ ஃபார்மில் இல்லை எனக்கு தெரிஞ்சு. எக்கிட்டேக்கெல்லாம் அங்கேருந்து போனதுக்கப்புறம் அவங்க ஒரு ரீபில்டிங் ஃபேஸில் தான் இருக்காங்க. ஸோ அவங்க பாட்டம் ஆஃப் த டேபிளில் இருக்காங்க. ஸோ ஈஸியாக பார்சிலோனா அடிச்சிடும். அதுவும் அவங்க ஹோம் வேறு. ஸோ மிராக்கிள் எதுவும் நடக்காது இந்த மேட்ச். ஈஸி வின் ஃபார் பார்சிலோனா. ஸோ 2-0 இல்லைனா 3-0 அந்த மாதிரி கோல் டிஃபரன்ஸில் ஜெயிப்பாங்க ஈஸியாக பார்சிலோனா. ஸோ இதான் இந்த மேட்சோட ரிசல்ட்டாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தேர்ட் மேட்ச் இன்டர் மிலான் விசஸ் லிவர்பூல். ஒரு சரியான மேட்ச் இது. அதாவது ரெண்டு பேருமே டேபிள் டாப்பர். கிட்டத்தட்ட இன்டர் மிலான் வந்து லூஸே பண்ணாமல் லாஸ்ட் ஒரு மேட்ச் தான் லூஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த அதர் ஹேண்ட் லிவர்பூல் இப்போ தான் கொஞ்சம் இக்கிட்டக்கி அந்த மாதிரிலாம் கோல் அடித்து வந்துட்டு இருக்காங்க. பட் அவங்களுமே பெருசாக வின்லாம் கிடையாது. ஒரு வின் எடுத்திருக்காங்க, ஒரு ட்ரா எடுத்திருக்காங்க லாஸ்ட் 2 மேட்சாக. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு க்ளோஸ் மேட்சாக தான் இருக்கும். பட் இன்டர் மிலான் வில் த்ரூன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஹோம் அட்வான்டேஜ் இருக்கும் இன்டர் மிலானுக்கு. லிவர்பூல் அந்த அதர் ஹேண்ட் இப்போ தான் ஒரு எப்படி சொல்கிறது. அதே மாதிரி அவங்களுக்கு ஒரு பெரிய லாஸ் பார்த்தீங்கன்னா கோடி கேக்போ. அவர் இந்த மேட்சை மிஸ் அவுட் பண்ணுவார். இன்னொரு ஒரு பெரிய இஷ்யூ போயிட்டுருக்காங்க. என்னென்னா சாலா டீமை விட்டு ஒதுக்கி வச்சுருக்காங்க. ஸோ ஜனவரியில் மோர் ஆர் இனஃப் கன்ஃபார்ம் தான் அவர் சவுதிக்கு போகிறது. ஸோ 95% அவர் வந்து வேறு டீமுக்கு போகிறது உறுதியாயிடுச்சு. ஏன்னா இங்கே சான்ஸ் கொடுக்க மாட்டேன்னு ஆர்னே ஸ்லாட் ஒத்த காலில் நிற்கிறாரு. ஸோ அவரையும் நம்ம நிறைய எப்படி சொல்கிறது உங்களுக்கு, அவங்க இந்த வாட்டி ஒரு கேம்பிள் எடுத்திருந்தாங்க. அவ்வளோ ஏஜாக புது கான்ட்ராக்ட் ரெனியூவல் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி சாலாவும் ஒழுங்காக ஆடுறதில்லை. இப்போ முன்னாடி அளவு சாலா இல்லை. ஸோ எனக்கு தெரிஞ்சு அவர் ஜனவரியில் அமுச்சு விட்ருவாங்க. இந்த மேட்சோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நான் இன்டருக்கு தான் கொடுப்பேன். ஏன்னா இன்டர் நல்ல ஃபார்மில் இருக்காங்க. ஸோ அதனால் இன்டர் வில் த்ரூ இந்த மேட்ச்சில் நினைக்கிறேன். ஒரு 2-3 கோல்ஸ் மார்ஜினில் ஈஸியாக வின் பண்ணுவாங்க இன்டர் மிலான். அடுத்த மேட்ச் பார்த்தீங்கன்னா அத்லட்டிக் கிளப் வந்து டிஃபெண்டிங் சாம்பியன் பிஎஸ்ஜியை அவங்க ஹோமுக்கு இன்வைட் பண்ணுறாங்க. ஸோ பிஎஸ்ஜி தெரியும் உங்களுக்கு, பயங்கரமாக ஆடிட்டுருக்காங்க. பட் பயன் கூட ஒரு லாஸ் முன்னாடி மேட்ச்சில். லாஸ்ட் மேட்ச் அவங்க ஜெயிச்சிருந்தாங்க. ஒரு டோட்டனாமோட ஒரு க்ளோஸ் மேட்ச் தான், நல்லா போச்சு அந்த மேட்ச்சு. ஸோ அதில் ஒரு வின் எடுத்திருந்தாங்க. அதுக்கு முன்னாடி மேட்ச் வந்து பயன் மியூனிக் கிட்ட தோற்றுருந்தாங்க. ஸோ அவங்களுமே இப்போ சஃபர் ஆகுறாங்க. எந்த பொசிஷன்லனா 2 கீ பொசிஷன்ஸ், கீ பிளேயர்ஸ் அக்கேமி அந்த ரைட் அண்டு லெஃப்ட்டு வந்து நூனோ மெண்டிஸ். அவங்க 2 பேருமே இன்ஜுரி. ஸோ அவங்க 2 பேர் தான் லிட்ரலி கேரி பண்ணிகிட்டு இருந்தாங்க. போன சீசனுமே பயங்கரமாக ஆடினாங்க. இந்த சீசனுமே சூப்பராக ஆரம்பிச்சிருந்தாங்க. பட் இன்ஜுரி கன்சர்ன்ஸால் அவங்க சஃபர் ஆகுறாங்க. அதே மாதிரி பேலண்டார் வின்னர் டெம்பலே இன் அண்ட் அவுட்டில் தான் இருக்கார். ஸோ அவருமே ஒரு டவுட்ஃபுல் இந்த மேட்ச்சுக்கு. அவுட்டுன்னு தான் நினைக்கிறேன் மோர் ஆர்லெஸ். ஸோ அவங்க வந்து யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் வச்சுருக்காங்க. யங்ஸ்டர்ஸுமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு டஃப் கொடுப்பாங்க. அத்லட்டிக் கிளப் வந்து பாட்டமில் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து பெரிய டஃப்லாம் கொடுக்க மாட்டாங்க. பிஎஸ்ஜி யங்ஸ்டர்ஸை வச்சு வின் பண்ணிட்டு போயிடுவாங்கன்னு தான் என்னோட ப்ரிடிக்ஷன்ஸ். ஸோ இந்த மேட்ச்சுமே ஒரு 3-1 இல்லைனா 2-1 அந்த மாதிரி கோல் ஸ்கோரிங்கில் ஈஸியாக பிஎஸ்ஜி வின் பண்ணிவிடுவாங்க இந்த மேட்ச்சை. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கிளப் ப்ரூகே அவங்க வந்து டேபிள் டாப்பர் ஆர்சனலை அவங்க ஹோமுக்கு இன்வைட் பண்ணுறாங்க. ஸோ எப்படி சொல்கிறது, ஆர்சனல் வந்து ட்ராவலாகி அங்கே போகிறாங்க. ஆர்சனல் அந்த அதர் ஹேண்ட் இப்போ தான் வந்து இவங்கக்கிட்ட தோற்றுட்டு வராங்க, ஆஸ்டன் வில்லா கிட்ட. ஸோ அது எப்படி சொல்கிறதுனா உங்களுக்கு டிஃபெண்டிங்கில் கொஞ்சம் ஃப்ளாஸ் இருக்குது. நிறைய இன்ஜுரி கன்சர்ன்ஸ் ஃபார் கன்னர்ஸ். ஸோ நமக்கு நிறைய இன்ஜுரிஸ் இருக்குது.
ஸோ அதுதான் மெயினான ப்ராப்ளமே இப்போதைக்கு ஆர்சனல் பொறுத்த வரைக்கும். மஸ்காரா வந்தார் பேக்கப்பாக, அவருமே இன்ஜுரி. சலீபா, கேப்ரியல் எல்லாருமே மெயினாக அந்த சிபி பொசிஷனில் நிறைய இன்ஜுரி கன்சர்ன்ஸ் இருக்குது. பட் கிளப் ரூக்கே ஈஸியாக த்ரூ பண்ணிவிடுவாங்க. மேபி பி டீமை வச்சு கூட அடிக்கலாம். பட் டிஃபென்ஸ் சார்ட் அவுட் பண்ணோம் ஆர்சனல் என்னை பொறுத்த வரைக்கும். டிம்பர் வந்து ஆர்பி ஆடி பழகி இருக்கார் அவர். ஸோ சிபியில் கொஞ்சம் கஷ்டப்படுறாரு. எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் மேட்சுமே ட்ராவை நோக்கி தான் போயிட்டு இருந்தது. பட் லாஸ்ட்டாக ஒரு சின்ன ஃப்ளாப்பினஸால் ஆஸ்டன் வில்லா நல்லா எடுத்துட்டாங்க அந்த கேமை. ஆஸ்டன் வில்லா செம ஃபார்மில் இருந்தாங்க. ஸோ அதுதான் ஆர்சனலோட ஃபார்மு. அண்ட் அதர் அண்ட் பார்த்தீங்கன்னா கிளப் ரூகே வந்து பாட்டம் ஆஃப் த டேபிளில் தான் இருக்காங்க, கீழே தான் இருக்காங்க அந்த டீமும். ஸோ அதனால் ஆர்சனல் ஈஸியாக ஆஃப் பண்ணிவிடுவாங்க கிளப் ரூகேவை. ஒரு 2-0 3-0 அந்த மாதிரி கோல் ஸ்கோரிங்கில் ஈஸியாக அடிக்கலாம். மேபி டிஃபரெண்ட் ஃப்ளாஸால் ஒரு கோல் விடலாம், இல்லை 2 கோல் விடலாம் ஆர்சனல். பட் ஆர்சனல் ஈஸியாக வின் பண்ணிவிடுவாங்க. திரும்பி டேபிள் டாப்பை கண்டினியூ பண்ணுவாங்க ஆர்சனல். இதுதான் என்னோட ப்ரிடிக்ஷன். ஸோ அடுத்த மேட்ச் பார்த்தீங்கன்னா ஒரு மெயின் இவெண்ட்னே சொல்லலாம் இந்த மேட்ச் டே 6ல். மான்செஸ்டர் சிட்டி ரியல் மெட்ரிடோட ஹோமுக்கு போகிறாங்க. அதாவது சாண்டியாகோ பெர்னபோவுக்கு மேன் சிட்டி திரும்பி ரியல் மெட்ரிட் கிட்ட போகிறாங்க. பட் ரீசெண்ட் ஹிஸ்ட்ரி அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர பேட்டில் இருக்குது சிட்டிக்கும் ரியல் மெட்ரிட்க்கும். ஒரு பயங்கரமான மேட்சாக இருக்கும். ஸோ யாரும் மிஸ் அவுட் பண்ணிடாதீங்க. நாளைக்கு நைட்டு 1:30 மணிக்கு இந்த மேட்ச் ஆரம்பிக்குது. ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ரெட் டாட் ஃபார்மில் கிலியன் எம்பாப்பே இந்த சைடு இருக்கார். அந்த சைடு வந்து ஆலாண்ட் ரெட் டாட் ஃபார்மில் இருக்கார். பட் கடந்த ஒரு 2-3 மேட்சாக கொஞ்சம் கோல் ஸ்கோரிங் கம்மியாக இருக்குது. பட் கிலியன் எம்பாப்பே பயங்கர ஃபார்மில் இருக்கார். ஸோ அவரை வாட்ச் அவுட் பண்ணுங்கள், சூப்பராக ஆடுவார். வென் கம்ஸ் டு சிட்டி விசஸ் ரியல் மெட்ரிட் ஆஸ் அப்பர் ஹேண்ட். ரீசெண்ட் ஹிஸ்ட்ரி பார்க்கும்போது ரியல் மெட்ரிட் நிறைய மேட்சஸ் வின் பண்ணியிருக்காங்க சிட்டியோட. பட் எப்படி சொல்கிறது, ரீசெண்டாக பெப் வந்த பிறகு ஒரு சில மேட்சஸ் சிட்டி வின் பண்ணியிருக்காங்க. பட் வென் கம்ஸ் டு யூஎஃப்ஆ ரியல் மெட்ரிடை அவுட்டே பண்ண முடியாது. எனக்கு தெரிஞ்சு கேம்லேருந்து எடுக்கவே முடியாது. எப்படியாச்சும் அவங்க வந்துடுவாங்க. ஸோ எப்படியாச்சும் கப் அடிக்க ட்ரை பண்ணுவாங்க. ஸோ ஒரு நல்ல மேட்ச் பார்க்கலாம். ஹாலாண்டா கிலியன் எம்பாப்பேவான்னு பார்க்கலாம். ஸோ அந்த இதுக்குமே நம்ம மெயினாக வாட்ச் அவுட் பண்ணோம். யார் கோல் அடிக்க போகிறா, யார் அவங்க டீமை வின் பண்ண வைக்க போகிறான்ட்டு. நான் வந்து ஒரு ஸ்லைட் எட்ஜ் சிட்டி கொடுப்பேன். பட் சாண்டியாகோவில் நடக்கிறதால ரியல் மெட்ரிட் ஏதாவது பண்ணுவாங்களான்னு பார்ப்போம். பட் என்னோட ப்ரிடிக்ஷன் வந்து சிட்டி வந்து ஒரு 2-1 இல்லை ரொம்ப க்ளோஸ் மேட்ச் தான். மேபி ட்ரா ஆக கூட வாய்ப்பு இருக்குது. பட் சிட்டி வந்து ஒரு கோல் வித்தியாசத்தில், ஒரு கோல் மார்ஜினில் சிட்டி அப்படியே ஜெயிச்சிருவாங்கன்னு என்னோட ப்ரிடிக்ஷன்ஸ். உங்களோட ப்ரிடிக்ஷன்ஸை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோட ப்ரிடிக்ஷன் படி சிட்டி வின் பண்ண வாய்ப்பு இருக்குது. பட் பார்ப்போம், என்ன வேணால் நடக்கலாம். ஸோ இதுதான், நிறைய மேட்சஸ் இருக்குது இந்த வீக்கில். பட் ஹைலைட்டான இந்த 6 மேட்ச். ஸோ இந்த 6 மேட்சுமே மஸ்ட் வாட்ச் மேட்ச்னு சொல்லலாம். பட் மேஜராக மஸ்ட் வாட்ச் மேட்ச் பார்த்தீங்கன்னா ரியல் மெட்ரிட் விசஸ் சிட்டி சும்மா ஃபயராக இருக்கும் மேட்ச்சு. ஸோ எல்லோரும் மிஸ் அவுட் பண்ணாதீங்க. இதே மாதிரி வீடியோஸ் கண்டினியூஸாக வேணும்னா ஒரு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அன்டில் தென் பாய். தேங்க்யூ கைஸ்.